ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎல்வி சேனல். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான நாட்டுக்கோழி பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்காக சிக்கன் எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு அது நல்லா சூடாகட்டும். நம்ம சேனலில் கிவ்அவே நடந்துக்கிட்டு இருக்கு. யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணாட்டி பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சட்டி சூடாயிடுச்சு. இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். குட்டீஸ், நாங்கள் பண்ணுற குக்கிங் எல்லாம் எங்கள் அம்மா அப்பாவோட கைடன்ஸில் தான் பண்ணுறோம். நீங்களும் அப்படி பண்ணிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா தனியாக ட்ரை பண்ணாதீங்க, உங்கள் அம்மா அப்பாவோட கைடன்ஸ்லேயே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேஸ்ட் வர்றதுக்காக கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் கிவ்அவே கொஸ்டின் நான் கேட்பேன். ஓகே, இப்போ நெய்யும் சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். இப்போ சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ இது எல்லாத்தையும் வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்குல்ல? இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதில் கொஞ்சம் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த சிக்கன் எடுத்து கழுவிக்கலாம். அதனால் அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒரு பாத்திரத்தில் வச்சு நாங்கள் அதை கழுவிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் புதினா கொத்தமல்லி ரெண்டையும் ஈக்குவல் அமௌண்ட்டாக சேர்த்து ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் அதையும் சேர்த்துக்கிறோம். ஓகே, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சிருந்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா அந்த மசாலா கூட செய்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பிரியாணி அரிசியை எடுத்து அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். தண்ணியை ஊற்றிட்டு அதை நாங்கள் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டோம். இப்போ நம்ம அந்த சட்டிக்குள்ளே கொஞ்சமாக பிரியாணி மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தயிரையும் எடுத்து அதையும் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஊற வச்சுருந்த அந்த பிரியாணி அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா எப்படி அழகாக கொதிக்குது அப்படின்னு. ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் இதை ரியலாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம இதை தம் கட்டணும். அதனால சட்டி வந்து அனலில் இருக்குது. அதனால் அந்த கீழே வந்துட்டு நாங்கள் அந்த விறகு அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அந்த பற்ற வச்சனால அந்த கறி மாதிரி கிடைக்கும். அதனால் அதை எடுத்து மேலே வச்சுக்கிறோம். நீங்கள் ரியலாக குக் பண்ணிங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. நம்ம பெரிய அந்த அடுப்பில் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மெத்தடில் பண்ணக்கூடாது. நம்ம வந்து குக்கரில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு தோசைக்கல்லை வச்சு அதை சூடு பண்ணி அதுக்கு மேலே குக்கர் தூக்கி வச்சுருங்க. இதை ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வந்து நீங்கள் விட்டுருங்க. கிவ் அவே கொஸ்டின்ஸ்க்கான டைம். நாங்கள் போட்ட மினியேச்சர் குக்கிங்கில் எது ஃபர்ஸ்ட்டு ரெசிபி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அப்புறம் நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிங்க. ஆனால் என்ன பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் மட்டும்தான் பண்ணிங்க. வீடியோஸை சும்மா பார்த்துட்டு தான் கமெண்ட் பண்ணிங்க. அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு சில வீடியோஸாவது ஃபுல்லாக பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம மெயில் ஐடி இருக்குல்ல, ஸோ blv7912@gmail.comக்கு நீங்கள் தான் கிராஃப்ட் செஞ்சிங்கன்னா சென்ட் பண்ணிவிடுங்க. நான் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே, இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. ஸ்மெல்லும் செம்மையாக இருந்தது. அதை வந்து செம்மையாக வந்து நம்ம வெந்துருச்சு. இப்போ நம்ம இது சட்டியை கீழே இறக்கி வச்சுக்கலாம். இப்போ தலைவாழையில எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கான டைம். இப்போ இதில் நாங்கள் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து சர்வ் பண்ணிக்கிறோம். நாங்கள் பிரியாணியை ஃபஸ்ட்டு வச்சுக்கிறோம். பார்த்தீங்களா இப்போவே டேஸ்டியாக இருக்குல்ல. எனக்கு இது எப்போவே சாப்பிடணும் போல இருக்கு. ஃபஸ்ட்டு நான் தயிர் வெங்காயம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட மினியேச்சர் முட்டையை எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்களா மினியேச்சர் முட்டை. அதுக்கப்புறம் சில்லி சிக்கன். இப்போயே பசிக்குதுல குட்டீஸ். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.